பெரியவர்களே, நண்பர்களே, இளைஞரணியைச் சேர்ந்த தம்பிமார்களே, தாய்மார்களே, அரசு அலுவலர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வரும்பொழுது பேச்செல்லாம் கவனிச்சேன். இந்த ஆட்சியை கலைச்சிடுவாங்க அப்படின்னு இப்ப ஒரு 3-4 மாசமா இதே பேச்சுதான். ஒரு 2-3 பேர் பைத்தியம் முடிச்சு அலையிறானு. இது வரைக்கும் வெள்ளக்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும். 20 வருஷம் காங்கிரஸ் ஆண்டான். அப்படி 20 வருஷம் காங்கிரஸ் ஆளும் பொழுது நம்ம எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாசத்துல ஆட்சி கலைஞ்சு போயிடும், அடுத்தபடி நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வரும், அதுலதான் நம்ம சந்திக்கணும்னு நமக்கு ஒரு சம்பிரதாயம். அதே மாதிரி 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்தோம். 67 மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போட்டார்கள். அப்ப எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட அண்ணாத்துறைக்கு ஓட்டு போட்டாச்சு, வந்துட்டாரு. 6 மாசம் வரைக்கும் காமராஜர் வாயை திறந்து பேச மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க, 6 மாசத்துக்கு பிறகுதான் அவருடைய ஆட்சியை பத்தி நான் சொல்லுவேன்னு சொன்னாரு. அவர் அரசியல்வாதி, தியாகம், அடிபட்டு உதப்பட்டவர், கஷ்டப்பட்டவர். அவளை தலைமாங்க வச்சு இந்த நாடோடி பூரா தலை பிடிக்கிற பூரா ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துட்டு 3 மாசமா தேர்தல் வருதுன்னா அவளுக்கு தேர்தல் வருதா இல்ல அவன் அப்பா வீட்டுக்கு தேர்தல் என்னன்னே புரியல. இந்தா வந்துட்டு அந்த வந்துட்டுன்னு வேட்பாளர் மனுவே வாங்கிட்டு கிடக்குறானுவோம். நீ இந்த தேர்தலுக்கு நிக்கணும், ஏன்னா அடுத்த காட்சி வசூல் அது. காமராஜர் அப்படி பதில் சொன்னார். எம்ஜி ராமச்சந்திரன் நம்மளை பத்தி கூட பித்தலாட்டம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போய் உட்கார்ந்தான் பாருங்க. அப்ப அவன் 3 பீரியட் அவன் 4 வருஷத்துல 5 வருஷத்துல 3 வருஷத்துல ஆட்சியில வந்து உட்கார்ந்தப்ப கூட நம்ம எதிர்கட்சியா 13 வருஷம் கஷ்டப்பட்டு பொது தேர்தல் தான் எதிர்பார்த்தோம் அவனை பிடிச்சி அப்புறப்படுத்துறதுக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சது, அவன் செத்து போனான். செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை நடத்துறாங்க. 132 பேரை விட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சக்கால் தேர்வு ஒழுங்கா இருந்தா, 2 சக்கால் தேர்வும் ஒழுங்கா இருந்தா, 2 பேரும் பாகம் போடாம இருந்தா இன்னொரு 3 மாசம் ஆட்சி ஓட்டி இருக்கலாம். அவன் 132 விட்டுட்டு தான் ஓமியன் செத்து போனான். ஆளையும் விட்டுட்டு பணத்தையும் விட்டுட்டு செத்து போனான். இந்த 2 செருக்கியும் பறந்து பஞ்சாப் பறந்து எவன் பேச்சைய கேட்டுக்கிட்டு 33 எடுத்துக்கிட்டு ஒருத்தி சுத்தினா, 97 பேரை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் சுத்தி கடைசியில அடிதடி சண்டையோட மைக்க பிடிக்கிட்டு வந்ததுதான் மிச்சம் சட்டசபையில. அதுக்கு யாரு என்ன பண்ணுவான்? தேர்தல் வந்துச்சு, 4 முனை போட்டி வந்துச்சு. ஜனநாயக முறையில அந்த 4 முனையில யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணத்துல பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி எங்கூர் மூப்பனார் எடுத்துக்கிட்டு நீ அவரு சுத்தினார். 13 தடவை நம்ம ராஜீவ்காந்தியை போட்டு ஊர் ஊரா இழுத்து ஒரு கோயில் இல்லாம அழைச்சிட்டு போய் கும்பிட வச்சு வருங்கால முதலமைச்சர் எங்கூர் மூப்பனார் அவன் அனாதி அவனை எடுத்துக்கிட்டு சுத்தி அவனும் இவள இந்த செவத்த தோழ ராத்திரில லைட் போட்டு கிளப்பி பேக் சைடுக்கு போக்கஸ் லைட் கொடுத்து புரட்சி தலைவி இவதான் புடிக்கிட்டு வர்றான்னு சொல்லி வருங்கால முதலமைச்சரா வர்றதை யாரும் தடுக்க முடியாது செவரு வச்சிருக்க மாதிரி இவ்வளவு எடுத்துக்கிட்டு இவனு ராத்திரில சுத்தி அந்த கிளவிய பகல்ல போட்டு இழுத்து ஊரெல்லாம் போய் நீ அழுவுன்னு அவளை கிளப்பி விட்டு அந்த அம்மாள அவங்களும் வருங்கால முதலமைச்சர் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், நம்ம அப்பா விட்டு சொத்து திரும்பி அப்படியே வாரிசு முறை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் அந்த பொம்பளை சொல்லி, இவ வருங்கால முதலமைச்சர்னு சொல்லி, எங்கூர் மோப்பனா வருங்கால முதலமைச்சர்னு சொல்லி கடைசியா ஜனங்க பார்த்துச்சு இந்த நாடு 3 முதலமைச்சரை தாங்காது, ஒருத்தன் தாண்டா தேவை, அது ஏற்கனவே இருந்தாலும் தேவலான்னு சொல்லி 4 முனை போட்டியில 146 சீட்டை எங்களுக்கு ஒப்படைச்சு சிதம்பரத்தையும் சேர்த்து ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க ஓட்டு போட்டது 5 வருஷத்துக்கு, 8 மாசம் ஆயிருக்குது, இன்னும் பாக்கி நாள் இருக்குது. அதுக்குள்ள இவ பகல்ல ஆளு ராத்திரில ஆளு இப்படி கணக்கு மாக்கிறது மாதிரி வந்து முடிஞ்சோன நீ போ அடுத்த ஆளை வர சொல்லு பாரு.
இன்னும் 3 மாசம்தான், இன்னும் 6 மாசம்தான் அப்படின்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவளை கடுமையா பேசாம என்ன சொல்றது? நான் கூட நேத்து வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கா தான் பேசினேன். இன்னைக்கு குமுதம் பத்திரிக்கை இப்ப படிச்சுட்டு வந்தேன். அதுல ஒரு பிட்டு போட்டிருக்கான். அதுல பிட்டுல என்ன போட்டிருக்கான்? திமுகவும் காங்கிரசும் கூட்டு ஏற்படுறாப்புல ஒரு நிலைமை வந்தோன்னு இந்த வாழப்பாடி பையன் ஒரு பையன் அனாத பையன் அவன் வீட்டு திண்ணையிலேயே துணி வரிச்சு போட்டு படுத்திருக்கான். காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அவன். காங்கிரஸ் கட்சியில ஆளு இருக்கானா இல்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா இது வரைக்கும் ஒரு கௌரவமான ஆளுதான் இருந்தான். இத மாதிரி ஒரு அங்கே போயஸ் கார்டன்லயே திண்ணையிலே தலைவணிகள் எல்லாம் கிடையாது, திண்ணையிலேயே படுத்து கிடக்கலாம். அப்துல் சமது வேற ஒரு பக்கத்துல அவன் படுத்து கிடக்கலாம். ஒரு 2-3 பேர் எல்லாருமே அங்கேயே கிடக்குறானுவோம். இவனு ஏண்டா கிடக்குறான்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல. அவ ஒரு ஆளு என்கிட்டே சொல்லிட்டான், இவனு சுத்தரத்தை பார்த்தா நமக்கு ஆபத்து வந்துடும். இந்த பார்லிமெண்ட் மெம்பர் குழந்தைவேல போயிருக்கான், அவன் கோபாலசாமி கிட்டே சொல்லியிருக்கான், நான் அந்த கட்சியிலே இருக்கிறது ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணி விடணும் தான் நான் இருக்கேன். எல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க போறோம்னு சொல்லிவிட்டு ஒரு 7-8 பேர் அங்கேயே பார்த்து கிடக்கலாம். அவனாலும் சொல்லணும், எப்படிங்க முடியும்? 5 வருஷத்துக்கு தானே ஒரு தேர்தல்னு அத்தானு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். ராஜீவ் காந்தி இல்ல அவங்க அத்தான். எப்படி அத்தான்? இவ ஐயங்காரன், அவ ஐயரான், அந்த கனெக்ஷனா அத்தான். அவன் அப்படி ராஜீவ் காந்தி அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் இல்ல. அவங்க 3 நாளைக்கு முந்தைய செருப்பால் அடிக்கிறாவள பதில் சொன்னான். மாநில சர்க்கார்லாம் விரும்பினால ஒழிய சட்டசபைக்கு தேர்தல் இல்லைன்னு தேர்தல் கமிஷனும் கரெக்டா சொல்றான். 17 மாநிலத்துல தான் மார்ச் மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம் பீரியட் முடியுது. அவங்க விரும்பினால்தான் தேர்தலை தவிர 23 மாநிலத்துல 3 மாசம் 7 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் நடந்த மாநிலத்துக்கெல்லாம் இல்லைன்னு அவனும் பெரியசாஸ்திரியும் சொல்லிவிட்டான். பாரத பிரதமரும் ஒரு 4 நாளைக்கு முந்தைய இவளுக்கு செருப்பால அடிக்கிறாப்புல. ஒரு மாநிலம் முதல்ல ஒரு விரும்பினாதான் தேர்தல்னு அவனும் சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்டிஆரே சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னோட சேர்ந்து தேர்தல் வைக்க நான் தயாரா இருக்கணும்னு. இப்ப காங்கிரஸ்காரன் குழப்பம் அடையறான், தேர்தல் வைக்க தயாருங்கிறானு. அப்ப நம்ம திரும்பி வர முடியாது போல இருக்கு. அவன் கிழமை ரெடியா இருப்பான் போல இருக்கு. விஸ்வாமித்ரா படத்தை விட்டுட்டான் போல இருக்கு. அதனால எப்படிடா அப்படின்னு அவன் யோசனை பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். காங்கிரஸ்காரன் யோசனை பண்றான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு. இப்படி இருக்கும்போது இவ என்ன சொல்லி இருக்கிறா, 30 சீட்டு நீங்க வச்சுங்க, திமுகவோட சேர்ந்துடாதீங்க, 10 எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, ஆட்சியை கலைச்சு விடுங்க, கலைச்சிட்டு என்ன முதல் மந்திரி ஆக்கி விட்டு வாழப்படியான உதவி முதல் மந்திரி ஆச்சுட்டா அவன் நேரம் வந்து சீலையெல்லாம் துவைச்சு போட்டு போவான். நீங்க பாரத பிரதமர் ஆயிடலாம் ஒண்ணு வாழப்பாடியா மூலமா சேரி சொல்லி விட்டு இருக்கிறாளாம். வாழப்பாடியா மூலமா இப்ப அவன் என்ன வேலை பார்க்கறான்? மாமா வேலை பார்க்கறான். காங்கிரஸ் கட்சி தலைவர் போடி கலவரத்தை அவ போய் பார்க்க போறா. இவன் தனியா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்க்கப்படாது? அருணாச்சலம் போனானா அவனோட போகக்கூடாது? சிதம்பரம் நான் கூட போய் ஆண்டிப்பட்டி வடுகப்பட்டி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். அந்த கலவர பகுதியெல்லாம் தனியா தான் நான் போறேன். நான் எங்க பக்கத்துல இருக்கிற மந்திரியோட நான் சேர்ந்து போக மாட்டேன். மந்திரி எல்லாம் நான் எனக்கு பின்னிட்டு தான் மந்திரி. நமக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அதே மாதிரி நன்னில ராஜனே தனியா போய் கூட்டம் பேசிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்திருக்கும் போது இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவன் மந்திரி போறான் பாரு சிதம்பரம், அவனோட போகக்கூடாது, அருணாச்சலம் போகக்கூடாது, இவளோட போனா அவர் வாடை அடிக்குதுங்கிறானு. அதுலயே ஓட்டு இல்லான்னு போய் இவனை அப்படியே சைடுல தள்ளி விட்டுட்டான். எல்லா பேரும் நாதியத்துக்கு போய் சுத்தி வந்திருக்கிறான். காங்கிரஸ்காரனே காதி துப்புறான். நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்னும் ஒரு 5-6 வயதுல இவனே மோசமாக்கி விடுவான் போல இருக்குன்னு தான் இப்ப மூப்பனார் செய்தி எல்லாம் 2-3 நாளா வந்துகிட்டு இருக்கு. மூப்பனாரை கூப்பிட்டு ராஜீவ் காந்தி சொல்லியிருக்கான், நான் தெரியாதமா இவனை கொண்டு போட்டு விட்டேன், இவன் அங்கேயே போய் படுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் பாருன்னு சொல்லிதான் இப்ப மூப்பனார் நேற்று அறிக்கை விட்டு நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம், பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆக்கணும், நம்ம எல்லாம் ஒத்துமையா செயல்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறாரு. இதுதான் நாட்டில் நடக்குது. சின்ன பிட்டெல்லாம் கூட பத்திரிகையாரெல்லாம் செய்தி போட்டிருக்கான். இந்த பந்து நடந்தோன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கட்டுப்படும், அதை வச்சு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலாம்னு. ராஜீவ்காந்தியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா இப்ப திருப்பதி தாண்டி ஒன்னும் தேரவே மாட்டான்.
எப்படி முன்ன நம்ம தலைவர் போய் ஜெயபிரகாஷ் நாராயணன் சேர்த்து விட்டு ஜனதாவை உருவாக்கி இந்திரா காந்திக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இப்ப ஜனதா தளம்லாம் சேர்ந்தோன்னு பையன் ஒன்னும் தேராத சூழ்நிலையில அவன் கடந்து ஆளா பறந்துட்டு கிடக்கிறான். இங்கதான் தமிழ்நாட்டுல ஒரு 10-20 சீட்டு கிடைக்காதான் தான் இவ்வளவு போட்டு இழுத்துட்டு கிடக்கிறான். இது ஆனந்தவடம் எழுதுனது 2 வாரத்துக்கு முந்தி. ஏதாவது கேப்பா பேச்சு கேட்டு ஆட்சியை கலைச்சா தேன்கூட்டை கலைப்பது போல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து எழுதுறான். அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு ஒரு நாள் பந்து நடத்த முடிவு செய்த உடனேயே சர்வாதிகார பலத்துடன் அதனை முறியடிக்க மத்திய அரசும் காங்கிரஸ் கட்சியும் களத்தில் இறங்கின. குறிப்பாக காங்கிரஸ் அரசு அல்லாத மாநிலங்களில் பந்து வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் இம்முறை மத்திய அரசு அதிகமாகவே வேகம் காட்டியது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று ஏதாவது ஒரு சாக்கை வைத்து தமிழ்நாட்டில் நடக்கும் திமுக ஆட்சி உட்பட எதிர்கட்சி ஆளும் மாநில அரசுகளை கலைக்க வேண்டும் என்ற ஆசை காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது புரியாமல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் எதிர்கட்சி அரசுகளை கலைத்துவிட்டால் அந்த தேர்தலின் போது கவர்னர்களை வைத்து மாநிலங்களில் ஆட்டம் போடலாம், தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை செய்யவும் காங்கிரஸ் கனவு காணலாம். அலெக்சாண்டரை போல ஆள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த 13 தடவை 15 தடவை இந்த மாதிரி சிவகுமாரம் எல்லாம் வெட்டி அவன் காசை வச்சுக்கிட்டு வேட்டு விடலாங்கிற ஒரு நினப்பு. இப்படியெல்லாம் மனப்பால் குடித்து எதிர்கட்சி ஆள மாநில அரசுகளை கலைத்தால் காங்கிரசுக்கு மக்கள், அதுவும் புதிதாக ஓட்டு போட இருக்கும் 18 வயது இளைஞர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். வயசான கிழவன் ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, இவன் 18 வயசை சேர்த்தாம பாருங்க, நாங்க 15 சேர்த்து வச்சிருக்கிறோம். சரியான பாடம் புகட்டுவார்கள். ஆனந்தவடம் எழுதுறான், அவனும் ஐயர் தான். இது இவெல்லாம் படிக்கிறது இல்ல, படிச்சாலும் இந்த பயல்களுக்கு அவசரம். இடையில ஏதாவது பண்ணலாமான்னு எவனாவது ஒரு அறிக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஆளும் காங்கிரஸ் இந்த விபரீத போக்கை கடைபிடித்தால் தேன்கூட்டை அவசரப்பட்டு கலைக்கும் பேராசைக்காரனுக்கு ஏற்படும் கதியே காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படும். தேன்கூட்டில் கையை வச்சுட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறது மாதிரி. அவளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனாலதான் இப்ப எங்க போனாலும் நம்ம செஞ்சிருக்கிற சாதனையை சொல்றதை விட கழிச்சு விடுறாங்கன்னு அவ அடிக்கடி கழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஏன் நினைப்பு அவளுக்கு? எதுக்காக கலைக்கிறது? என்ன காரணம்? என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? இப்ப போடியில ஜாதி கலவரம் ஏற்பட்டுச்சு, ஒரு 20-25 பேர் செத்து போயிட்டான். அதை வச்சு கலைச்சு விடுறான் தான். அப்ப பஞ்சாப்ல ஏற்பட்டிருக்க கலவரம் இருக்கு பாரு, அதுக்கு டெல்லி ஏற்கனவே கலைச்சா இருக்கணும். அங்க நேரம் 25 பேர் 30, இது ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 25 பேர் செத்துருக்கிறான். அங்க விடிஞ்சு 25 பேர் செத்துருக்கான். இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏட்டையாவில இருந்து வரைக்கும் சாவறான். புட்டா சிங் மச்சினே செத்துருக்கிறான். காங்கிரஸ்காரன் தான் பூரா சாவறது. இப்ப இந்த ஒரு வருஷத்துல 2700 பேர் காங்கிரஸ்காரன் செத்துருக்கிறான். அவனோட கேட்டான், ஏன்டா அதை நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு. முக்கியமான ஆளு 5 பேரை ஆப்புங்கிறான். அவனோட சுட்டாதான் நாங்க நிறுத்துவோங்கிறான். முந்தா நாள் கூட டெல்லியில குண்டு வெடிச்சு 7-8 பேர் மார்க்கெட்ல குளோஸ். அதுக்காக டெல்லி ஆட்சியை கலைச்சு போடுறதா? சாவறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இவன் நினப்பு. அதனால ஆட்சியை கலைச்சு விடும் அவன் ஆளுகளுக்கு சொல்லிவிட்டு 2 ஓட்டும் சேர்ந்தா இந்த கூட்டி பாக்குறாங்க. இந்த ஓட்டுகளை ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ராஜீவ்காந்தி ஜெயலலிதாவும் சேர்ந்தா நல்லாதான் இருக்கும். ஒரு தடவை ஜானகி ஆட்சியை கலைக்கிறதுக்கு போய் டெல்லியில சேர்ந்தாங்க. 85 நிமிஷம் சேர்ந்தாங்க. 85 நிமிஷம் பேச்சுவார்த்தை நல்லாவே இருந்துச்சு. நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் என்ன கொஞ்சம் மன்னிச்சுன்னு, வயசு 60 முடிஞ்சு 61 ஆரம்பம். வயசானாலே குழந்தை மாறின்னு தான் அர்த்தம். அதனால வயசானவன் ஏதோ பேசுறான்னு விட்டுறணும். நீங்க நடக்கிறதான் சொல்றேன். 85 நிமிஷம் பையன் அங்க பேசின பேச்சுதான் எங்க கூத்தானூருக்கு வந்தது. நல்லா பேசியிருக்கிறான், பேச்சுவார்த்தை அருமையா பேசியிருக்கிறான். அதுல இருந்து அவளுக்கு கலைக்கிற நினைப்பு தான். ஆக
ரெண்டும் சேர்ந்தான்னு இந்த பையன் எங்க ஊர் எஸ்.சி. சோமசுந்தரம் ஒரு வளர்வாப்ப அவன் இந்த அண்டைய பையன் இந்த வள்ளிமுத்துன்னு 90 வயசு கலப்பைய ஒரு பையன் ராகவானந்தம் ஒரு 7-8 பையன் அவளோட போய் உட்காந்துக்கிட்டு சைடுல சேர்ந்தா நல்லா. போன தேர்தல்ல 4 மணி போட்டியில தம்பி உட்கார இல்லட்டா வீட்டுக்கு போ. எங்களுக்கு லத்திப்பண்ணம் கோஷ்டி திராவிட கழகம் கூட சரியா ஓட்டு போடல. அவர் வீரமணி ஒரு முடிவு எடுத்து கதம்ப வேலையை செஞ்சாரு. 140 தொகுதியில திமுகவுக்கு, சாணைக்கு ஒரு 50 தொகுதியில, சிவாஜி கணேசனுக்கு ஒரு 50 தொகுதியில, அதெல்லாம் கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இவரு ஓட்டு போட்டா ஏதாவது வந்துடும். இதை சொல்றதுனால அவங்க தோழர்கள் யாராவது போய் வீரமணிகிட்ட போய் சொன்னா அதுக்காக நான் பயப்படுற ஆளும் கிடையாது. மனசுல உள்ளதை சொல்லிப்படுறது. ஏதோ அவங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ஓட்டு இருக்காலும் அதை அடைச்சு எங்களுக்கு போடல. எங்க ஊர் தொகுதி திருவாரூர் தொகுதி இருக்குல்ல, அதுல திராவிட கழகம்லாம் இருக்குது. அங்க தம்பிசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு நாங்க ஆதரிச்சு நிப்பாட்டி இருக்கிறோம். ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. கம்யூனிஸ்ட பிடிக்கல அவங்களுக்கு. அங்க சிவாஜி கணேசனுக்கு கொண்டு ஓட்டு போட்டு இவங்க ஓட்டு போட்டு டிபாசிட் வாங்கல. அது இவங்க ஓட்டும் போட்டு டிபாசிட் அத மாதிரி அவங்க செஞ்சாங்கல்ல. இப்ப அவங்களோட இல்ல, மனித நேய சங்கிலியில எங்களோட சேர்ந்துட்டு ஒரு சுமார் ஒரு 10 லட்சம் ஓட்டு 5 லட்சம் ஓட்டு வச்சுக்க. அது இன்னுமே எங்கள்கிட்ட தான். எதுக்கு கணக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரோம்? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்த கணக்குல வருங்கிறதுக்கு இந்த வீணா போன பயிர்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். ரைட்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு சீட்டு பிரச்சனையில தான் எங்களை விட்டு போனது. 7 சீட்டு நாங்க கொடுக்கறோம்னா 15 கேட்டுச்சு. என்னங்க மொத்தமா இருக்கும்போது 15 தானே கொடுத்தோம். கல்யாண சுந்தரம் கோஷ்டின்னு ஒண்ணு, நீங்க ஒண்ணு, 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் 15 கேக்குறீங்களே, 7 தானே கொடுக்கலாம் அப்படின்னா. இல்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தின்னாங்க அவங்க. அது ஒண்ணும் சரியா வராது அப்படின்னா எங்க தொகுதியே சிலது கேட்டாங்க. அதனால வருத்தப்பட்டு கொள்கை தகராறு இல்ல, பிரிஞ்சு போனாங்க. போய் அவங்களோட இருந்தாங்க. நாங்க 7 சீட்டு தரணும். அவங்களும் இப்ப போய் இப்ப காங்கிரஸ் எதுக்குங்கிற ஒரே கொள்கையில அவங்களும் எங்களோட வந்துட்டாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டு வச்சுங்க. அது இங்க இருக்குது. இப்போ ஜனதா தளம், ஜனதா கட்சி பொன்னப்ப நாடார் தலைமையில இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்குதா இல்லையா? இந்த கன்னியாகுமரி பக்கம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் இருக்குது. அவங்க கூட ஒரு 2 சீட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 4-5 லட்சம் வச்சுக்க, ஒரு 2-3 லட்சம் ஓட்டு வச்சுக்க. அவங்களும் இப்ப நானும் பேசி நீனும் பேசினா சரியா வராது. செத்த இரு, உனக்கு எல்லா விஷயம் தெரியுது, அதை நான் ஒத்துக்கிறேன். எட்டி போ, அப்படி போ. ஏன்னா நீ பேசல, வேற ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன புரியாத ஊர்ல என்ன நடக்குதுன்னு அவ்வளவு தெரிஞ்சுதானே உலகத்துக்கு. அந்த ஜனதா தளம் அவங்க இப்ப செட்டில் ஆக போறாங்க. அவங்க அந்த பொன்னப்ப நாடார் பையன் இருக்கானே விஜயராகவன், அவனே நாங்க போய் சேர போறோம்னு. ஆக போன தேர்தல் கணக்கு இருக்கு பாருங்க, அந்த தேர்தல் கணக்கு வேற. அந்த ஓட்டெல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஓட்டு இப்ப திரும்பி எங்களுக்கு ஜாதகமா வருது. கலைஞர் செஞ்சிருக்கிற சாதனை இருக்கு பாரு இப்ப இந்த 8 மாசம். இதுல ஆண்கள் ஓட்டை விட பெண்கள் ஓட்டு அதிகமா வருது. நடுத்தர மக்கள், படிச்ச பெண்கள், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்குது. இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச பெண்கள் இருக்கு பாருங்க, அது கல்யாணம் பூரா முடிஞ்சு போச்சு. இப்போ 3500 பேருக்கு நடத்திருக்கோம் இது வரைக்கும். ஒரு 1500 தள்ளு. 2000 பேர் நல்ல பெண்கள் கல்யாணம் 5 ரூபா வாங்கினதுனாலதான் கல்யாணமே. இல்லன்னா அது 2-3 வருஷம் ஆயிருக்கும். காசு இல்லாமே நவச்சிருப்பான் வைப்பேன். இந்த 5000 ரூபாய் வாங்கினதுனால கணவனும் சேர்ந்தான். கணவனும் சேர்ந்து இப்ப 3 மாசம் கற்போம். அது ஞாபகமா கலைஞர் இல்லைன்னா கல்யாணம் இல்ல, கல்யாணம் இல்லைன்னா இது இல்ல, நம்ம அதனால கலைஞர் பக்கம் தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அது ஃபேமிலி, அது சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் வருது. அப்புறம் இப்படி கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 லட்சம் ஓட்டு கலைஞர் செஞ்சிருக்க சாதனை இருக்கு பாருங்க, அதுல இருக்குது. வேணும்னா தேர்தலை வச்சு பார்ப்போம். கலைச்சு விட்டு வைக்க வேணாம். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வச்சாலும், இல்லன்னா பார்லிமெண்டே எல்லாம் மொத்தமா கழிச்சு விடும். ஒரு டெஸ்டுக்குன்னா வச்சு பார்ப்போம், மறுபடியும் வரணுமா இல்லையான்னு பார்ப்போம். எங்களுக்கு அந்த தைரியம்லாம் இருக்குது. இன்னொரு 10-15 லட்சம் ஓட்டு கூட தான் கிடைக்கும். இவ பழைய கணக்கை வச்சுக்கிட்டு 2 சேர்ந்தா அப்படின்னு சொன்னா பண்ருட்டி அண்ணன் சேரல,
எம்ஜிஆர் செத்து விட்டுட்டு போன 132 பேர்ல இப்ப யாராரு அவளுகிட்ட இருக்கிறான்னு சொன்னா வள்ளிமுத்துன்னு ஒரு கழுத்து போய் 90 வயசு அடுத்த அம்மாசிக்கு அவன் மண்டையை போட்டாலும் போட்டுருவான். ராகவாந்தன் ஒரு கழுத்து போய், மாதவன் ஒரு கழுத்து போய், பூரா தலை பூரா காலி எல்லாம் வெள்ளதான். இந்த பக்கம் சி சோமச்சந்திரன் நம்ம ஊர்ல அவன் இந்த அண்டே போய் ஒரு 7-8 போய் உட்காந்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக. அது என்ன ஒருங்கிணைந்த அதிமுக? ஊரக வளர்ச்சி திட்டங்கிறான் பாருங்க, அது மாதிரி இவங்க ஒருங்கிணைந்த அதிமுக. திமுக திமுக தான், ஒருங்கிணைந்த திமுக இல்ல. அவங்களுக்கே தெரியுது எல்லாம் போயிட்டாங்க. ஒன்னொன்னு ஒருங்கிணைந்த அதிமுக. பாக்யராஜ் இருக்கான்ல, அவனுடைய செல்வாக்குக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டு வச்சுக்கோ. அது என்ன திமுக? ஓரங்கட்டிய திமுகவா? அவன் செல்வாக்கு அவன் பட உலகத்தில் உள்ளது ஒரு 2 லட்சம் ஓட்டு வச்சுக்க. அவன் உன்னோட இல்ல. இப்ப அவன் ஒருங்கிணைந்த அதிமுகவை சேரல, அவன் ஓரங்கட்டிய அதிமுகவா? பன்ருட்டியா ஒரு 10-20 பேரை வச்சுக்கிட்ட பொதுக்குழு வீட்லயே நடத்திட்டு உட்காந்துருக்கான். பழைய எம்எல்ஏல ஒரு 10-15 பேரை வச்சுக்கிட்டு அவனே பொதுச் செயலாளர் அவனே இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆலோசனை வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கலைஞர் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு. அது வரைக்கும் சேர்த்தான், அந்த போராப்பதான் இருந்தான். அவன் சொல்லிவிட்டான் இவனை சேர்க்கவே கூடாதுன்ட்டான். அதெல்லாம் கொஞ்சம் ரோஷத்தோட இருக்கான். வன்னியர் இல்ல அவன், இருந்தாலும் ரோஷத்தோட இருந்துதான் ஆகணும். அவன் போய் சேரல. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அது சேரல. நெடுஞ்செழியும் வீட்லயே படுத்துட்டான். அவன் உண்டு, அவன் புள்ள உண்டு, அவன் பொண்டாட்டி உண்டு. அரசியல எனக்கு வேணாம். அவனுக்கு தகுந்த அரசியல் ஊர்ல இல்லையா? அது இருக்காது. அவன் அரசியல் ஊர்ல இருக்காது. அவன் படுத்துட்டான். நல்ல ஊழல் பண்ணாத சத்தியானிமுத்து போன்ற அந்த அம்மாள ஒண்ணுமே இல்லாம சந்தியில போயிட்டு நாங்க சேர்த்துட்டோம். அதனால தாக்கப்பட்ட சமுதாயம் அந்த அம்மாவை நம்பி சிலது இருக்குது. அதெல்லாம் வந்திருக்குது. உங்க மாவட்டத்தில் கூட சாம்ப சிவத்தன் வந்து சேர்ந்திருக்காரு போல இருக்க. அது ஒரு பத்திரிகையில பார்த்தேன். நீங்க சேர்க்கலையா? இல்ல தலைமங்கலத்தில் திறந்து விட்டானோ போல இருக்கு. அங்க போய் நான் பார்க்கல. ஒரு நாள் பத்திரிகையில பார்த்தேன். ஏதோ பொன்னாட போத்திக்கிட்டு இருந்தாரு. அதான் படம் பிடிக்க சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் படம் பொன்னாட போத்துறவங்க படம் பிடிங்க. சமயத்துல இல்லைன்றான். வீட்டுக்கு போய் கல்ல கேட்ல இஞ்சியும் பொன்னாட போத்துறான். அவள்கிட்டையும் போய் சீல போத்திக்கிட்டு இருக்கானுவோ. போத்தணும்னா படத்தை பிடிங்கன்ட்டு. சில பேர் என்ன பண்ண, காளிமுத்து போய் வீரப்பன்லாம் வந்து சேரன்னு சொல்லி காளிமுத்து போய் சால்வே போத்தி விட்டான். அன்னைக்கு படம் பிடிக்காம விட்டானு உள்ள இருக்கு. அதனால நான் வந்து போகவே இல்லையேங்கிறான். அன்னைக்கு மன்னார்குடி கூட்டத்தில் கோவேந்தன் முன்னாள் அமைச்சர் வந்து காலில் விழுந்து கலைஞர்கிட்ட சேர்ந்தான். புடா படத்தாருன்னு. நான் தான் படம் பிடிக்கிறேன் விடாதீங்கன்னு. மண்ணை நாராயணசாமி காலில் விழுந்து ஒரு சால்வையை போத்தனா அவருக்கு தான் என்ன அண்ணன் கட்டி பிடிச்சுக்கிட்டான். படம் எல்லாம் பிடிக்கிட்டான். இல்லைன்னு சமயத்துல கோவேந்தனை போல இன்னைக்கு ஆளுகளை சேர்த்திருக்க பாருங்க. அவன்லாம் ஊழல் செய்யாதவன். அவன் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக கூட இருந்தாங்க. இது முத்தரையர் சமுதாயம். அது பூரா பேராவரணி ஒரு 7-8 தொகுதி இப்ப நமக்கு கவர் பண்றாப்புல. அவர் பஞ்சாயத்து போர்டு தலைவரை 25 பேரை நான் சேர்த்தான். அப்படி கோவேந்தனை போல, சத்தியானிமுத்து போல, ஆலடி அருணா போல ஊழல் செய்யாத நல்ல பையன் இருக்கான் பாருங்க அதிமுகவில். அதெல்லாம் வந்து இங்கே சேர்ந்துகிட்டு இருக்குது. பன்ருட்டியான் படுத்து கிடக்கான். நெடுஞ்சியும் வீட்டிலே தங்கிட்டான். பாக்கியராஜன் அவன் தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ராமலிங்கம்னு ஒருத்தன் கையை பிடிச்சி வைத்தான் பாருங்க ஜெயலலிதா, அவன் தனியாவே இருக்கிறான். மாட்டு டாக்டர் அவன் தான் கையை பிடிச்சி இழுத்தது. அவனுக்கு ஒரு சான்ஸ் அதுல கிடைச்சு போச்சு. போய் அவனை போய் பேசிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பேரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறான். யார் இந்த கழுத்து போய் ஒரு 7-8 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படியே வந்தா மண்டி ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க சேர்ந்து பாரு இத சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு, ஆட்சிக்கு வந்துடலான்னு. அவளது பைத்தியார ஜனங்கள்ல நாட்டு மக்கள் ஒரு தடவை எம்ஜிஆர் கிட்ட காங்கிரஸ்காரன் இந்த மாதிரிதான் அவனுக்கு அவசரம். 67 அடிப்பட்ட காங்கிரஸ்காரன் திரும்பி இன்னும் வர முடியாம கிடக்கிறான். 7 ஜென்மம் எடுத்தாலும் காங்கிரஸ்காரன் அவளை வச்சுக்கிட்டு தான் முதல் மந்திரியா வரணும்னு பாப்பான தவிர அவளுக்கு முதல் மந்திரியா வச்சு அவனும் உதவி முதல் மந்திரியா எந்த காலத்திலும் இருக்க மாட்டான். அதுக்கு எங்க ஊர் மூப்பனார ஆளை பார்க்காத.
வாழப்பாடியும் அவன் நின்று எம்எல்ஏ ஆயில அவன் மந்திரி ஆரணும். அவன் ஊர்ல ஒன்னும் கதை நடக்காது. அவன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கே ஜெயிக்க முடியாது. மூப்பனாரே உசுறு போய் ஜெயிச்சிருக்கிறாரு. அடுத்த தடவை மூப்பனாரே நாங்க வேட்டு விட்டுறோம். இவனை முதல் மந்திரி அப்புறம் இருக்கட்டும், மூப்பனாரையே வேட்டு விட்டுருவோம். இவ போடியில ஒண்ணு நம்ம கீழ்க்க முடியாது. அங்க ஒழுங்கா போய் ஆளை போட்டு ஒருத்தனை நிப்பாட்டி நாங்க எல்லாரும் போய் வேலை செஞ்சோம்னா மற்ற சமுதாயம் பூரா போடணும் ஓட்டு போடுறாப்புல இல்ல. இவளுக்கு ஜெயிச்சுதானே வரணும். காங்கிரஸ்காரன் எந்த காலத்திலும் சரிதான், அவன் முதல் மந்திரியா தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசையில இருந்து இப்ப பிரதமரையும் கோட்டை விட போறான் அவன். அதனாலதான் என்ன பண்றானுமோ எங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக எடுத்தோன புள்ளி வரலாம். இப்ப நேத்து நீங்க மனித செங்கிலி இன்னைக்கு செய்ய போறீங்கன்னு சொன்னோன்னே நேத்து மத்திய சர்க்கார் இது அரிசி மந்திரி வந்துட்டார். முந்தா நாள் வந்தாரா, ஒரு 4-5 நாளைக்கு முந்தி வந்தாரா. அவன் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் திமுக பேசுற சக்தி இருக்குது, விளம்பர சக்தி இருக்குதுன்னு அவனுக்கு புரியாது. அவனுக்கு பாட்டுக்கு பாமாயில் கிடைக்கலன்னோன எல்லாம் கருணாநிதி தான். பாமாயிலா கருணாநிதி, சக்கரையா கருணாநிதி, மண்ணெண்ணையா கருணாநிதினோட நாங்க பாட்டு பாட்டா பிரிச்சு காமிச்சிட்டோம். இங்க உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன், சிதம்பரம் சேர்மனா நம்ம ஆளு, நீங்க ஓட்டு போடுறீங்க. எம்எல்ஏக்கு இப்பதான் 8 மாசத்துக்கு ஓட்டு போடுறீங்க. வள்ளல் பெருமாள் அவரு காங்கிரஸ்காரர். அவர்கிட்ட கூட கலைஞர் பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில கரெக்டா ஒரு சாமி படத்தை யாரோ ஒரு ஆண்டு விழாவுக்கு வரும்போது நைஸா சொல்லி இருக்கிறார் கலைஞர், முதல் மந்திரியாதையே நீ கூப்பிட்டதுக்கு வருவேன்னு. அப்ப அவனை முழிக்கிறான் உடனே, என்ன நம்ம கலைச்சிபுரம் அவர் முதல் மந்திரியாவே வருவார். இதெல்லாம் ஒரு அடி தான், நாங்க அடிச்சு விட்டுறது. நீ கூப்பிடுற ஆளுக்காக நான் வரல, முதல் மந்திரியாவே வருவேன். அதனால அந்த வள்ளல் பெருமாளுக்கு ஓட்டு போட்டிருக்கு. காங்கிரசுக்காரரு டெல்லி ஆள்றாரு, வள்ள பெருமாள் டெல்லி ஆள்றாரு. முனிசிபாலிட்டி நம்ம கையில இருக்குது. கிராமத்துக்கு போனீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் சில பேர்ட்ட இருக்குது, பஞ்சாயத்து போர்டு சில பேர்ட்ட இருக்குது. இன்னைக்கு காலையில கூட ரேடியோ நியூஸ் கேட்டேன், என்ன சொல்றாங்க தெரியுங்களா, 2 பேர் வாண்ணே உனக்கண்ணே மாணிக்கத்தண்ணே உட்காருங்க, பஞ்சாயத்து ராஜ்யம் பஞ்சாயத்து ராஜ்யம். பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கு என்ன வேலை தெரியுமா, லைட்டு பீஸானா மாத்திர வேலை. பஞ்சாயத்து போர்டுக்கு லைட்டு பீஸானா மாத்திர வேலை, ஒயர் கேர்லாம் பழுதானா மாத்திர வேலை. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு 6 மாசத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் செத்து போயிட்டாருன்னா உடனே தேர்தல் வச்சிருவோம். 5 வருஷமா பாண்டிச்சேரியில் தேர்தல் நடக்காம இருக்குது. இங்க இருக்கிறவன் செத்து போயிட்டா இவனை தேர்தல் நடத்துவாங்களாம். இங்க இருக்கிற பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் செத்து போயிட்டா 6 மாசமா அங்க கடலூர் தாண்டி தேர்தலே கிடையாது பஞ்சாயத்து. அது கொள்மியூன்னு சொல்றது. அதை நடத்தினா அங்க நடத்த முடியாது, நடத்தினோம்னா திமுக வந்துடும். அதனால நடத்தாம பஞ்சாயத்து ராஜ்யம் பஞ்சாயத்து ராஜ்யங்கிறானே, நேரடியா பஞ்சாயத்து போர்டு தலைவரை அவனே பணம் கொடுத்து கொலவட்ட சொல்லி அவனே லைட் எல்லாம் போட சொல்றான். ராஜீவ்காந்தி பைத்தியம் பிடிச்சே அலையறான். பஞ்சாயத்து போர்டு தலைவர் பூரா ஜெயிலுக்கு அனுப்ப போறான். இப்போ ஏதோ திருடிட்டு போங்கடா அப்படின்னு. அந்த பஞ்சாயத்து போர்டு இருக்கு பாருங்க, அது சிலது சுயேட்சையா இருக்கான், சிலது காங்கிரஸ் இருக்குது, சிலது திமுக இருக்குது. 4 ஆட்சி நடக்குது. இந்த ஊர்ல இருக்கிற தாசில்தார் ஆபீஸ் நமக்கு சொந்தம், தபால் ஆபீஸ் ராஜீவ்காந்திக்கு சொந்தம், பஸ் ஸ்டாண்டு நமக்கு சொந்தம், ரயில்வே ஸ்டேஷன் ராஜீவ்காந்திக்கு சொந்தம். இது புரியல ரொம்ப பேருக்கு. நம்ம ஊரெல்லாம் சக்கர ஆலை நிறைய இருக்குது. KRR சக்கர ஆலை மயிலாடுதுறையில் இருக்குது, வடாதிமங்கலம் சக்கர ஆலை இருக்குது. இங்க பெண்ணாடத்துல சக்கர ஆலையில போய் ஒரு 2 3 நாள் தங்கி இருந்தானா. அந்த பக்கத்து கூட்டத்துக்கு என்ன கொண்ட தொழிலாளர்கள் காமிச்சார்கள். வர்ற வண்டி எல்லாம் 1 மைல் நிலத்துக்கு நிக்குது. வண்டி பூரா கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொன்னா வண்டியை நிப்பாட்டுறான். பெரிய ராட்சச மிஷின்லாம் அப்படியே அள்ளுது, ஆளு கைய வச்சு அள்ளுறது மாதிரி அள்ளுது. 2 ட்ரிப்ல அந்த ட்ரக்கு காலி ஆயிடுது. அள்ளி போடுது, அப்படியே போகுது. எல்லாத்தையும் இழுத்து என்ன 1/2 மணி நேரம் கொண்ட காமிச்சுட்டே வந்தார்கள். அப்படியே போகுது, அப்புறம் போகுது, அப்படியே தூசி எல்லாம் ஒதுக்குது, குப்பையெல்லாம் ஒரு பக்கம் போகுது, நல்ல கரும்பா ஒரு பக்கம் போகுது. ஒரு மிஷின்ல போனோம்னா அப்படியே சாரா பிழியுது, சக்கையெல்லாம் ஒரு பக்கம் போகுது, சாரா வாய்க்கால ஓடுறது மாதிரி ஓடுது. ஓடு போனோம்னா அப்புறம் அது சூடு காமிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அப்படியே பாவா வருது. ஒரு 15 நிமிஷத்துல ஜீனி ஆகி சர்க்கரை ஆகி பொல பொல பொலன்னு ஒரு இடத்துல கொட்டுது.
சாக்கை எடுத்து அது பாட்டுக்கு ஏந்தது, தச்சு அந்த தள்ளுது. தள்ளன இடத்துல போய் நான் நின்று அந்த மேல இருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் அள்ளி நக்கினேன். நக்காத ராஜீவ்காந்தியை கேட்டுதான் நக்கணுங்க. என்ன கைய வைக்காத, பையன் உத்தரவால தான் கைய வைக்கணும்னு திருட்டுத்தனமா நக்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஊர் பெண்ணாடம், நம்ம ஊர் ஆளை உழைக்கிறவன், நம்ம தொழிலாளி, நம்ம மிஷின் பேர் பாக்குறதுல நம்ம ஆளு லாரி கீரெல்லாம் வெட்டி கிட்டி கொண்டு போய் இவ்வளவு செஞ்சு அது போய் சர்க்கரையா இருந்து மேல இருக்கிற சர்க்கரையை நக்கிறதுக்கு நமக்கு இல்ல. அவனை கேட்டுதான் நக்கணுங்கிறானும். அதுக்குதான் நேற்று ஒரு மந்திரி வந்திருக்கான் மாதிரி சுக்கலாங்கிறவன் என்ன கேட்டுதான் நக்கணும் அப்படிங்கிறான். இது என்னத்துக்கு ஆட்சி? அதுதான் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் உங்கள்கிட்ட, இந்த நாடு பிரிகிற அளவுக்கு நான் விட்டுருவான் இவ்வளவு இருக்குன்னு. இவ்வளவு சக்கரை ஆலை உற்பத்தி மேல இருக்கிற சர்க்கரையை நக்கிறதுக்கு நமக்கு இது இல்ல. அதை கொண்ட வச்சுக்கிட்டு இவ்வளவு உனக்கு, ஆந்திராவுக்கு இவ்வளவு, கர்நாடகத்துக்கு எவ்வளவுக்கு அப்படின்னு சொல்றான். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பாட்டா போட்டுக்கிட்டே நம்ம உசுரை வாங்குறோம். இவ்வளவு செஞ்சு இவ்வளவுலயும் நம்ம ஜமாளிச்சுக்கிட்டு ஒரு சர்க்கார் நடத்த வேண்டியிருக்கும். 32 கோடி அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கோம்னா 10 பைசா 20 பைசா கூட போட்டோம், இன்னைக்கு குறைச்சுக்கிட்டோம். ஆனா ரயில்ல போய் ஒன்னும் செய்ய முடியாது. அவன் ஏத்தனதுதான். இந்த மாதிரி சக்கரை விலை ஏத்தனதுனால என்ன ஆயிட்டு தெரியுங்களா? 300 கோடி ரூபா 4 ரூபா கூட. அப்ப நாங்க வந்து மெட்ராஸ் ஒரு சொசைட்டில 7000 ரூபாய்க்கு சர்க்கரையை குறைச்சு கொடுக்கும். அதை கூட உணவு மந்திரி நேற்று பாராட்டிட்டு போயிருக்காரு. அங்க எல்லாம் 10 ரூபா விற்கிது ஒரு சாவடெல்லாம், நீங்க 7000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, என்ன பண்ற? கையில இருந்து கொடுக்க வேண்டியா இருக்கு. இல்லைன்னா மறுபடியும் ஓட்டுக்கிட்டு போட மாட்டான், விட்டு நம்புறான். அதுக்கு 4 கட்சி இருக்கிறான். அங்க வடக்கம் ஒன்னும் தெரியாது. அதனால நாங்க குறைச்சு விட்டுவோம், பாராட்டுறோம். 7000 ரூபாய்க்கு சொசைட்டி மூலமா கொடுக்க சொல்றோம். அப்படி கொடுக்கறோமா, அதுல எவ்வளவு தில்லுமுள்ளு பண்றான் தெரியுங்களா? ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இந்த மெட்ராஸில் உள்ள பயிர் சொசைட்டி பூரா எம்ஜிஆர் ஆளை போட்டு போட்டான். அவன் மந்திரி எல்லாம் அதுல கொள்ளையடிச்சான். எம்ஜி ராமச்சந்திரன் அதுல, இவன் சொசைட்டில கொள்ளையடிக்கிறான். ஆட்சி மாறி இவ்வளவு பண்ணி வீராசாமியும் பொழுது அன்னைக்கும் கடைக்குள்ள பூந்துதான் புறப்படுறாரு. அவரையும் ஏமாத்தி விட்டு வித்துக்கிட்டு தான் இருக்கிறான். 5 கிலோ அரிசி நிறுத்தா 4.5 கிலோ தான் இருக்கு, 1/2 கிலோவை தின்னு போடுறான். அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி போ ஒடுக்கு. 3 கிலோ ஜீனி என்ன 2.5 தான் இருக்குது. அப்புறம் திராட்சை முள்ளு இருக்கு பாருங்க, அதை ஒடிச்சே வச்சிருப்பான் உங்களுக்கு. எதுவும் சஸ்பெண்ட் அவன் தாலியா இருக்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, தப்பு பண்றோம்னா நம்ம தேவாரா இருக்கிறாரு, அவரை வந்து கடுமையா பிடிச்சி இந்த மது விலக்கு கொஞ்சம் அமல் பண்ணணும்னு சொல்லி போய் ரைடு பண்ணி அங்கங்க இந்த சாராயம் காய்ச்சனம் எல்லாம் பிடிக்கிறாரு பாருங்க. எல்லா பேரும் சேர்ந்து அவரே லாரி விட்டு அடிக்க பாக்குறான். இவன் இருந்தா தானே பிடிக்கிறான், இவனையும் கொண்டுடுவோம் அப்படின்னு. அது மாதிரி வீராசாமிய ஏதாவது சொன்னோம்னா உடனே எழுதுறான், வீராசாமி கோடியா சம்பாதிச்சுட்டாரு. அதுக்கு 2 பத்திரிகை. என்ன கோடி என்ன சும்மா போட்டு போறான், அவன் போட்டு கொடுக்கறது. இன்னைக்கு பொன்முடி கூட 2-3 கடையில பூந்துருக்கிறாரு. பூந்து இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அவனை திருந்தலன்னா டிசம்பர்ல கம்ப்ளீட்டா சொசைட்டில இருக்கிறவன் பூரா வீட்டுக்கு போய் சொல்லி போறது. சுத்தமா காலி. சஸ்பெண்ட் பண்ணா மறுபடியும் சிவாரிச்சு பிடிச்சிட்டு வந்துருவான். ஒரு வழியா காலி பண்ணி விட்டு புது ஆளா எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடு போ. இன்னுமே திருநான்னா இவ்வளவு கடுங்காவல்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறது. அவ்வளவுலயும் நாங்க ஜமாளிச்சுக்கிட்டு இந்த அரிசியில கூட ஏத்தனத்துக்கு அதையும் போட்டு தண்ணை கட்டிக்கிட்டு 40,000 டன்னில் இப்பதான் தஞ்சை மாவட்டத்தில் கொஞ்சம் குறு அறுவடை நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சிருக்குது. இந்த பம்பு செட்டு அதெல்லாம் போட்டா அரிசி பஞ்சம் இல்ல, பட்டினி கிடக்கிற அளவுக்கு இல்ல. சொசைட்டில அரிசி போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு இப்பதான் அடுத்த மாசம் 10,000 டன் தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மனித நேய சங்கிலின்னு சொல்லி கலைஞர் இந்த காரியத்தை செஞ்சோன்னு திராவிட கழகம், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதளம், லத்தீப் பண்ணானி எல்லாரும் சேர்ந்தோன்னா டெல்லிக்கு என்ன நியூஸ் ஆயிட்டுதுன்னா ஓப்பனாரை கூப்பிட்டு ராஜீவ்காந்தி கேட்டான், நம்ம வந்து அவனுக்குள்ள கெட்ட பேர் வரும்னு பார்த்தோம்னா ஐயோ அப்படியே திருப்பி விட்டுட்டானுவாங்க. அவனு பாட்டுக்கு சொல்லி விட்டுட்டாங்க. ஊர்ல கூட்டம் போட்டு, நம்ம கூட்டம் போட்டா எடுமட மாட்டேங்குது. சக்கரை நம்ம தான், பாமாயில் நம்ம தான், அரிசி நம்ம தான் சொல்லி விட்டுட்டு எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்துக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு நிக்கிறான்னா ஓடு 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 அப்பதான் நேத்து உணவு மந்திரி வந்தது. வந்து எவ்வளவு வேணும் உங்களுக்கு, வா வா, நாங்க என்ன விட்டுடுவோமா? அவனு நினப்பு இவளை வண்டி சேர்த்து வச்சுக்கிட்டா இவ சொல்றத காப்பான ஆகணும். நம்ம பையன் ஒரு பையன் நாங்க வளர்த்து விட்டோம், தாடிக்கார பையன். அவரு அரிசி கேட்கிறாராம், ஏன் உனக்கு இதெல்லாம் திமுரு?
அனாதையா கிடக்குறான். இப்போ நம்மளா பார்த்து திறந்து விட்டாதான். அவன் முன்னாடி நேரத்தை சொல்றான், என் புருஷன் கஞ்சி குடிக்கிறாருல்ல. ஏற்கனவே என்ன அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா காலைல? ஏண்டி உன் புருஷன் திருட்டு ரயில் ஏறி மெட்ராஸ் வந்தது தெரியாது? திருட்டு ரயில் மாயாவட்டில் ஏறி மெட்ராஸ் வந்தான். டிக்கெட்டே இல்லாமே போய் மெட்ராஸ் சேர்ந்தான். சோத்துக்கு லாட்டரி அடிச்ச பையன். அவன் புருஷனை பத்தி எங்களுக்கு தெரியாது. இவன் ஆந்திராக்காரி. கொஞ்சம் காசு வந்தோன்னா அவனை கணக்கு பண்ணி இவன் செஞ்சுக்கிட்டு புருஷன் கஞ்சி குடிக்கிறாராம். நாங்க குடிச்சோம்ல பரிச கணக்குல. எங்களுக்கு என்ன காலையில பொங்க பூரி தயிரோடையா கொடுத்தான்? ஜாமீன்ல வந்துட வேண்டியது தானே. சபதமா இருக்கிறாராம். நாங்களே இவ்வளவு பெரிய ஆளு, கலைஞர் 40 நாள் இந்திரா காந்தியை கொலை பண்ணாமே முடிச்சு வச்சு விட்டான். முடிச்சு உள்ள தள்ளி விட்டுட்டான். 40 நாள் கிடக்கிறாரு கலைஞர். வாங்க வெளியில மாட்டேன்ட்டாரு. இந்திரா காந்தியை கொலை பண்ணோம். அது காஞ்சிபுரத்தில் இருக்குது. நாங்க சைதாப்பட்டில இருந்து அருவாலை தயார் பண்ணி ஒட்டி இருக்கோம். கொலவாயிருச்சு போட்டு 110 பேரை 140 பேரை பிடிச்சி உள்ளார போட்டுட்டான். நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். என்ன பண்ண முடியும்? 2-3 பஸ்ல எழுதணும், கலைஞரை விடுதலை செய்ய சொல்லணும். 2-3 பஸ்ஸை கொளுத்தணும். பஸ்ஸை கொளுத்தினதுக்கு இந்த இவன் கேசி போட்டான். சிதம்பரத்தில் ஒரு நாள் கடை அடைப்போம், சீகாழியில் ஒரு நாள் கடை அடைப்போம், மாயாரில் ஒரு நாள் கடை அடைச்சா அவன் திறந்துடணும்ல. 30 லட்சம் பேர் வச்சு கட்சி நடத்துற எங்களாலேயே ஒன்னும் கலைஞரை வெளில கொண்டு வர முடியல. அப்புறம் ஏற்கனவே பெரிய தொல்லை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் திறந்து விட்டான் 40 நாள் கழிச்சு. அப்புறம் 15 நாள் இலங்கை பிரச்சனைக்கு பிடிச்சி வச்சு விட்டானே. மறுபடியும் கம்ப்ளீட்டா தமிழ்நாடு பூரா ஒரு முடிவுக்கு வந்தோம். 2ல 1 பாக்குறதுன்னா அப்புறம் தானே திறந்து விட்டுட்டான். 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் கட்சி நடத்துற எங்களாலேயே முடியல. 10 நாள்ல 2 நாள்லயே கஞ்சி குடிக்கிறாராம். நாகப்பாடியான் போய் நேற்று பார்க்க போயிருக்கான். அவன் இதுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு வரலான்னு. வேற ஒண்ணு அதையும் செய்வான். அந்த உஷ் பண்ண போனாலும் போயிருப்பான். இந்த சாக்கெல்லாம் நான் வீட்டுல நான் போய் படுத்துக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்ல நாம பாயம் ஜாமீன்ல இப்ப என்ன மோசமா போச்சு. அரிசி கேக்குறாராம் இவரு. அதாவது அவளுகிட்ட போய் இவன் அவ பேக்ரவுண்ட் கொடுப்பான்னு பார்த்தா ஜெயலலிதா ஆளே கட்சி ஜெயிலுக்கு வர்றதுக்கு பயப்படுறான். அவனெல்லாம் இப்படி திருட்டுத்தனமா தின்னது அடிச்சாரு. எஸ் டி சாமிச்சந்திரன் கருப்பு கொடிக்கு பிடிக்கும் தானே. தஞ்சாவூர்ல எஸ்டி தலைமையில கருப்பு கொடி அணிவகுப்போம்னா ஆளே பார்க்கணும். ஒரு பயிலும் ஆளே காணும். அணிவகுக்கிறது எங்க பின்னி விடுவோம். பின்னி அதெல்லாம் ஜெயிலு அடி உத. 1 வருஷம் விசா கைதியா கிடந்திருக்கேன்னா நாங்க தான் அதுக்கெல்லாம் லாயகம். அந்த பயில கொள்ளையடிக்கிறதுக்கு தான் லாயக்க தவிர ஜெயிலுன்னா ஓடி போடுவானு. இவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தா நான் மறியல் பண்ண போறேன் ரேஷன் கடையில அப்படின்னா பிடிச்சி நேரத்து போடு உள்ளார. எதுக்கு ரேஷன் கடையில அவனை போய் டெல்லியில எல்லாம் செய்யறான்னு கேட்டா நாங்க அப்படி காமிச்சு விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உணவு மந்திரி வந்திருக்கிறாரு. 10,000 டன் தர்றாங்கிறாரு. எங்களுக்கு 20,000 வேணுங்கிறோம். ஆக எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றது. வாங்குற சம்பளங்க வாங்குறவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சம்பளத்தையும் கூட கொடுத்திருக்கும் போது ரேஷன் கடையில தான் அரிசி தென்னார்காடு தஞ்சை மாவட்டத்தில் தான் கொடுக்கல தவிர மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட 12 கிலோ அரிசி கரெக்டா கொடுத்துருவோம். மெட்ராஸுக்காரனுக்கு அரிசி வாங்க முடியாது. நம்ம பக்கத்துல அறுவடை நடக்குது. அறுத்து நெல்லை வாங்கிட்டு வீட்டுல வச்சு விட்டு நெல் 6 மரக்கா வாங்கிட்டே வந்திருக்கான ஒருத்தான் நான் பாக்குறேன். அறுத்து நெல்லை கொண்ட வீட்டுல வச்சு விட்டு அரிசி கடையில நிக்கிறான். எதுக்கு? அதையும் வாங்கிக்கிட்டு இதையும். அதுதான் தஞ்சை மாவட்டத்தில் போனா அரிசி இல்ல. அறுவடை ஆகும்போது எதுக்கு அரிசி? சரி, இப்ப ஒரு கொள்கைக்கா வச்சுங்க. இப்ப ராஜீவ்காந்தியோட நாளைக்கு செயற்குழு கூட்டி நாங்க 30 சீட்டு நீ எடுத்துக்க தம்பி, உங்களுக்கு கொடுத்துடுறோம். எங்களுக்கு 10. திமுக காங்கிரஸ் உடன்பாடுன்னு சொல்லட்டும். 1 லட்சம் டன் இப்ப தீபாவளி. உடனே உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் டன் கோட்டா ஒதுக்கப்பட்டது. பாமாயில் 50 லட்சம் டன் டின்னா வரும். நாங்க கடையில அடிக்க வச்சுட்டு வாங்குவோம். காசு இல்லப்பா. சக்கரை 5 கிலோ 10 கிலோ வா 1/2 கிலோ போறோம். நீங்க வாங்க மாட்டீங்க. சர்க்கரையும் வந்துடும், பாமாயிலும் வந்துடும், அரிசியும் வந்துடும். எப்போ சீட்டு நாளைக்கு 30 கொடுத்தாச்சுன்னா போறோம். ராஜீவ் காந்தி தான் நாங்க கூட்டு போட்டோம்னு சொன்னோம்னா ரைட்டு.
லட்சம் டன் பாமாயில் சக்கரை பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து கொட்டும். நாங்க போர்டு போடுவோம், ஜீனி கிடைக்கும், ஆளுக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு 10 கிலோ வாங்க அப்படின்னா எனக்கு தேவையே 2 கிலோ தான் அப்படின்னு நீங்க சொல்லி விடுங்க. அவனும் என்ன பண்ணுவான், 8 கிலோ வித்து விடுவான். இதெல்லாம் நாளைக்கு ஒப்பந்தம் ஆயிட்டுன்னா நாங்க ஒப்பந்தம் பண்ணி போறோம்னா வச்சுங்க, 30 சீட்டு தொலைஞ்சு போறான்னு. எங்க போராத காலம் டிசம்பர்ல தோத்து போயிவன் அவனும் வந்துடுறான்னு வச்சுக்க. வடக்க ஜனதாதளம் தான் வருங்கிறானு. இங்கதான் ஒரு 10-20 சீட்டு வரலாம். இவன் திருப்பதி தாண்டிட்டா ஒண்ணும் இல்ல. எங்க போராத காலம் இவனை ஆதரிச்சு உடனே என்ன பண்ணுவான், அவன் அப்படியே சீலையை மாத்தி விடுவான். ராமகிருஷ்ண ஹெக்டேட்ட போய் பேசி விடுவான். நாங்க இங்க சேர்ந்தோன்னு நேரா போயிடுவோம். ஏபிசிங்க போய் பார்த்து விடுவோம், ராமகிருஷ்ண ஹெக்டே பார்த்துருவோம். என்டிஆர் பழைய கிராக்கியது. சரி விஸ்வாமித்ராவில் நீ ஒரு சீன்ல வாங்கணும். இவன் அங்க போய் சேர்ந்துருவா. 2 கம்யூனிட்டியும் ஓடி போயிடும். காங்கிரஸ் எதிர்ப்போதான் எங்க கொள்கைன்னா அதுவும் போயிடும். அப்புறம் நாங்களும் இவனும் தான் ராமூர்த்தியும் தான் வாழப்பாடியான்னு தான் இழுத்துட்டு கிடக்கணும். ஆளுக்கு ஒரு 10 சீட்டு வருவோம். வடக்காலம் வந்து பாரத பிரதமர் விபிசிங்க வந்துடுறான்னு வச்சுங்க, என்டிஆர் சொல்லியே விட்டுருவான். கருணாநிதி நன்றி கேட்டவங்க, நம்ம இவ்வளவு செஞ்சோம், அவனோட போய் சேர்ந்துட்டான், இன்னும் 4 வருஷத்துக்கு அரிசி அங்க அனுப்பாதேன்னுடுவான். அரிசியும் வராது, என்னையும் பார்க்க முடியாது. அப்புறம் 4 வருஷம் நாங்க சந்தியில நிக்கணும். ஆக 3 மாசம்தான் நீங்க கஷ்டப்படுறதெல்லாம். ஒரு 3 மாசம் ஜனவரி பிறந்து போச்சுன்னா அப்புறம் அவன் வந்து உட்கார்ந்தோன்னே விபிசிங்க நாங்க தாராளமா அரிசி எல்லாம் வாங்கி போறோம். நம்ம கவர்மெண்ட் வந்துடும். அநேகமா நான் இது வரைக்கும் மந்திரி ஆகாம இருக்கிறது அதுல போய் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன். ஜனவரியில இருந்து அவன் வந்துட்டான்னா நாங்க பாட்டு கேட்கறதெல்லாம் கொடுப்போம். வந்து தாராளமா கொடுக்குறோம். எதுவும் சேரணும்னு சொன்னா எங்க போராத காலம் ஏதாவது மாறி போடும். அதனால ஒரு 3 மாசம் போராட்டம் நடத்தி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துடுறோம். சண்டை கண்டை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட மனம் விட்டு நாங்க சொல்றோமே தவிர வேற ஒன்னும் இது திமிரு பிடிச்ச அரசாங்கம் இல்ல. ஆனா அந்த 7-8 மாசத்துல இவங்க செஞ்சிருக்கிற அநியாயம் என்ன தெரியுங்களா? சட்டசபையில வந்தோம் என்ன அடிச்சு விட்டாங்கன்னு இப்பவும் சொல்லிட்டு கிடக்குறா. இவளை யாரு போய் அடிக்க போற? அது துறமுருகன் சீலையை பிடிச்சு இழுத்தான. 8வது இடத்துல உட்காந்து துறமான பிடிச்சு இழுப்பான். சீலையை பிடிச்சு இழுத்தான் அப்படின்னு அந்த திருநாவுக்கரைக்கு சொல்லிட்டு இருந்தான பாருங்க. அவனுக்கு ஆளே இல்லை. சாத்தூரானையும் ஒதுக்கி விட்டான். திருநாவுக்கரசி சாத்தூரான் சீன்லயே பில்ல. அப்ப அந்த வீரப்பம்பைய போய் சேர்ந்தான் பாருங்க. அவன் வந்து மோதி பார்த்தா நாங்க சேர்க்கல. அவர் உடனே காலத்தின் அறிகுறி நாங்க போய் சேர்ந்துக்கிறோம். ஆரம்பி போனோன்னு என்ன பண்ணதுங்களா, வாங்க இணை செயலாளர் என்னோட இணைங்க, அதுக்கு ஒரு செயலாளர். எஸ்டிஎஸ் இருந்தான் பாருங்க துணை செயலாளர். அவன் ஓரமா ஒதுங்கினா அவன் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன அவனை போய் நேற்று இணைச்சுக்கிறான், நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாம் கச்ச கச்சன்னு இருக்கானோ. மூத்த இன செயலாளர் நீதான் முன்னாடி இணையிறது. அப்புறமா என்னடா கட்சியா அது எல்லாம் இணை. அப்ப நான் நாளைக்கு போய் சேர்றேன்னு வச்சுக்க, நன்னில் ராஜா வந்தா என்னுடைய கௌரவத்துக்கு ஒரு இணைஞ்சுதான் ஆகும். உடனே என்ன பண்ணுவா தெரியுங்களா, எஸ்சிஎஸ்க்கும் வீரப்பனுக்கும் நடுப்பற இணை செயலாளர், பிரச்சாரத்துல இணை செயலாளர். ஒரு பயிலும் அவள்கிட்ட இணைய முடியுமான்னு இணையறது என் பேர் கொண்டவன் தான் இணைஞ்சுக்கிட்டு இருக்கான். நடராஜன் ஒருத்தர். எத்தனை இணை செயலாளர், எத்தனை துணை செயலாளர், இவ்வளவு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க போகுதான். காளிமுத்து 15 வந்தானா கூப்பிடுவாங்கள. அவர் ராபின் மைன் கூட்டம். அவர் வந்து காலில் கல்லெல்லாம் விழுந்துட்டு கருணாநிதி அவரு காத்தடிச்சா அவர் பாட்டுக்கு சொல்லுவார், வசனம் எல்லாம் பேசுவார். இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. கருணாநிதி மாவு வைக்க போனா காத்தடிக்குமா? ஏன் காத்திருந்தோம் இப்ப பொழுது நிக்குமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. கருணாநிதி உப்பு வைக்க போனா மழை பெய்யுமா? என் கொடையை பிடிச்சிட்டு உப்பு வைக்கிறது.
பிளாஸ்டிக் பையில பாலை எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பய பரதேசி பய கருணாநிதி ஒப்புவிக்கும் போகும்போது தத்துவம் பேசணும். அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டான். இவனெல்லாம் இப்ப சாத்தோரம் அந்த சட்டசபையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. அவன் நிதம் ஒருத்தனை ஒதுக்குறான், நிதம் ஒருத்தனை சேர்க்கிறான். இந்த சீலைய வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி அவன் டெல்லியில போய் இப்ப சேர்ந்ததுதான் மிச்சம். நானும் விசாரிச்சேன் என்ன நடந்ததுன்னு. கலைஞர் இந்த பட்ஜெட் படிச்சார, இந்த பட்ஜெட்டை படிக்க விடாம பண்ணுனா, இது வெளியாயிட்டுனா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுன்னு ஒரு ஆட்சியை டிசிஷன் பண்ணலாம். இவனு சொல்லி கொடுத்தது காங்கிரஸ்காரன். கருணாநிதி ராஜதந்திரத்தோட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மூப்பனாரோ ஜெயலலிதாவோ அசம்பிளிக்கு கவர்னர் உரை இருக்கு பாருங்க, அதுக்கு வரல. நானும் போய் 2 நாள் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். கவர்னர் உரைன்னா அலெக்சாண்டர் கவர்னர் இவங்க ஆளுதான். அவர் உரை நிகழ்த்தினாரு. அந்த உரை நிகழ்த்துறதுக்கு கருப்பினார் வந்தாரானா வரமாட்டாரு. அவர் 3 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு. காமராஜர் மாதிரி. இவ கான்வென்ட்ல படிச்சா இங்கிலீஷ் எல்லாம் புரியுது இல்ல. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துக்கு வந்து பேசணும்ல, பேசல. இவளுக்கு பதில் திருநாவரசு பேசிடணும். இந்த நிகழ்ச்சிக்கு மாத்திரம் 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. போய் திட்டம் போட்டு கலைஞர் கையில் இருக்கிறத அவர் ஏமாந்துருவாரு. நீ புடுங்கி கிழிச்சு செஞ்சிரு. அது பட்ஜெட் ரகசியம் வெளியாயிட்டுனா ஆட்சியை டிசிஷன் பண்ணலாம்னு சொன்னோன்னதான் வம்பு வளர்க்கறதுக்காக தான் அவ வந்து உட்கார்ந்தது. அதுக்கு முந்தி நடந்ததெல்லாம் பத்திரிகையில பார்ப்போம். அந்த நடராஜங்கிற பைய போர்ச்சேரியா எல்லா பேர்ட்டையும் அதிமுக எல்லாம் 20,000 30,000 பணம் வாங்கி 3 கோடி 4 கோடி சேர்த்திருக்கிற. அவெல்லாம் பணத்தை திருப்பி கேட்டான். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா போர்ச்சேரிக்கு அரெஸ்ட் பண்ணாம இருப்பானா? அவனை கைது பண்ணிச்சு. ஆஹா, என்னுடைய ஆலோசகரை கைது பண்ணி விட்டாரு கருணாநிதி. இவளா ஒரு ராஜினாமா கடிதாசி எழுதுனா. எதுக்கு எழுதுனா தெரியுங்களா? நடராஜன் அழைச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போய் செட்டில் ஆகணும்னு எழுதுனா. அவ சசிகலா விட மாட்டேன்ட்டா. நீ என்ன என்னோட சேர்ந்துட்டு என் புருஷனையை கிளப்பிட்டு போறாப்புல ஆகிட்டு. அவன் ரைட்டுன்னா அமெரிக்காவுக்கு போயிருப்பான். அதனாலதான் ராஜினாமா. இவளை யாரு என்ன சொன்னா எதுக்கு ராஜினாமா பண்ணா? ராஜினாமா கடிதாசி எழுதுனது வாசம் தானா? ஏன் எழுதுனா? அப்ப லூசா? ராஜினாமா கடிதாசி எழுதி ஒன்னும் போஸ்ட் மாஸ்டர் இது பொட்டியில போடணும். அவனுக்கிட்ட ஏன் கொடுத்திருக்கிறான்? அரசியல் ஆலோசகராக அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் தான். நான் மண்ணை நாராயணசாமி, தஞ்சாவூர்ல நடராஜன் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்து செத்து போயிட்டார். 3 பேர் தான் கலைஞர்கிட்ட சொல்லி அந்த பயலுக்கு பிஆர்ஓ வேலை வாங்கி முத உங்க மாவட்டத்தில் தான் வேலை பார்த்தோம். அந்த பையன் 4 சிவத்த தோல் வீசியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். பய என்கிட்ட எல்லாம் நின்று கூட பேச மாட்டான். கால வித்தியாசம். நமக்கு ஒரு சிலுக்கு கூட ஆப்பிட மாட்டாங்கடா. அவனுக்கிட்டே கடிதாசி எழுதி கொடுத்தான். அவன் தான் வச்சா மறுபடியும் கடிதாசி எழுதி கொடுத்துட்டு திரும்பி போய் கொடுன்னு கேட்கும் போது அது போயிட்டு அது பாட்டுக்கு. கடிதாசி எழுதுனது ஆசம். ஏன் அவன்கிட்ட கொடுக்குற? கடிதாசி எழுதுறீங்களா? கொடுத்தீங்களா? மறுபடியும் திருப்பி வாங்கி கிளிக்க வேண்டியதானே? கடிதாசி எழுதி என்ன விளையாடுவாளா? ராஜினாமா சட்டசபை மெம்பர்னு அவன் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கான். அதை எழுதுறது, அதை போடுறது, அப்புறம் கொடுக்கறது, அப்புறம் வாங்கி சபாநாயகருக்கு எப்படி போச்சு? நான் தான் கொண்ட கொடுத்தேன். போட என் மேல கேசு. அதுலதான் நிக்கிறான். கலைஞர் தான் அதை செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்காக அவனை கைது பண்ணதுக்காக அவனை கைது பண்ணக்கூடாது, கொள்ளக்கூடாது. கலைஞர் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் என்ன உடையுது கிழிதுன்னு செஞ்சுட்டு போடுவேன். என்ன மக்களா பார்த்து போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துல ஆட்சி போனா எதுக்கு இப்ப இருந்து என்ன கிழிக்க போற? அவரே பிடிச்சி உள்ளார போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பேன். என்ன 4 நாளைக்கு கத்துவானோ செல்வியை விடுதலை பொண்ணு, செல்வியை விடுதலை பொண்ணு அப்படிமா. வேற என்ன செஞ்சிருவான்? 2 பஸ்ஸை கொளுத்துவான். பிடிச்சி உள்ளார போட்டா சேர்ந்து போச்சு. அவளை விட்டு இந்த நடராஜனை கைது பண்ணதுக்காக இதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம். அங்க இருந்து அசம்பிளியில உட்கார்ந்தோன்னா பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன? ஒத்திவைப்பு தீர்மானம்னா ஒரு வெளியில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கறது. உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்ப அவர் பேரவைத் தலைவர் சொன்னாரு, ஒத்திவைப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை எடுத்துக்கிறேன், இன்னைக்கு மக்களுக்கு திட்டங்களை அறிவிக்கிறாரு அப்படின்னு உட்காருன்ட்டார். அடுத்தது இந்த குமரி அண்ணன் தம்பி ஜால்றான்
ஒரு கட்சி அவனுக்கு பாக்கி இல்ல. ஜனதா தளம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தான்னா அங்க போயிருப்பான். அவரு நான் கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானம் இதேதான், இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் தான். அதுக்கும் பதில் சொன்னாரு. உட்கார்ந்தாச்சு. கலைஞரை ஏந்திரிச்சு படிக்க சொல்றாரு. ஏந்திரிச்சு அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, அவ இங்கிலீஷ்ல சொல்றா, நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, நீ படிக்காதேங்கிறான். எங்க மைசூருக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்துல பிறந்த ஆத்தாளும் மவளும் மெட்ராஸுக்கு எந்த தமிழன தலைவன் சொல்லி 15 நாள் ஜெயில இருந்ததுக்காக ஜாமீன்ல வரக்கூடியவர் தான். 8 பேர் 9 பேர் தீக்குளிச்சு செத்தானோ. 40 நாள் ஜெயில இருக்கும்போது 10 பேர் தீக்குளிச்சு ஆசிரியர்ல இருந்து மாணவர்ல இருந்து செத்தான் பாரு. அந்த கலைஞரை நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, படிக்காதேங்கிறான். இன்னொரு பையன் அவன் கட்சிக்காரனை கூப்பிட்டு இவனை குத்துங்கடாங்கிறான். அவளை என்ன எப்படி விட முடியும்? அவ்வளவு பேரையும் 140 பேரையும் கட்டுப்படுத்தி உட்கார வச்சுட்டாரு. ஏற்கனவே இந்த பயலெல்லாம் திட்டம் போட்டிருக்கானோ, மூச்சு விடாது. எல்லா பயலும் ஏன்ச்சான்னா எல்லாரையும் சேர்த்தா வச்சிருப்பானு. குத்துங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறம் உணர்ச்சி உள்ளவன் ஏதாவது செய்யதானே தெரியும். நான் இந்த கலைஞர்கள்லாம் கட்டுப்படுற ஆள் இல்ல. ஒரு 10 மயிரனாலும் பிச்சுட்டு வந்திருப்பான். அது டோப்பாதான் பிடிச்சி இழுத்தா வந்திருக்கும். குத்துங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணாடிய போய் ஒருத்தன் குத்துறான், புஷத்தை தூக்கி அடிக்கிறான், கிரிமினல் சொல்றா. இதுக்கப்புறம் என்ன பெரிய முதலமைச்சர்? அப்புறம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன் அதை புஷத்தை தூக்கி அடிச்சிருக்கிறான். அதுலதான் தலையில பட்டோன்னு இருக்கா. அவசரத்துல அங்க கடந்ததுல சீலையை விட்டுட்டா. நம்ம ஆளுங்க 2 வருஷம் புஷத்தை தூக்கி விட்டுருக்கான். அவ்வளவுதான். அடிக்கல, மேல கைய வைக்கல. ராமூர்த்திக்கு வேண்டிய ஒருத்தன் சொல்றான், மூப்பனார் தான் சீலையை இழுத்தார், நீ பேசுறாங்கிறான். அடிபட்டவனு நேரா கவர்னர்ட்ட அவங்க அத்தானோட ஏஜென்ட் கிட்ட போட்டா. அடிபட்டவனு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனான். அலெக்சாண்டர்ட்ட போய் அவன் முடிய வித்து பார்த்திருக்கிறான். எங்கேயும் காயமா? காயம் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் உள்காயம் தான் அப்படின்னு. ஆனா வன்னிய பெருமகன் வீரபாண்டி ஆறுமத்த அந்த பயில மைக்க புடுங்கி அடிச்சு நெத்தியில பட்டு ரத்தம் சிந்துது. அவனை போய் சேலத்துல எவனும் வெல்ல முடியாது, கொன்னுடுவான். அப்பேற்பட்டவன இந்த சாத்தூர் மைக்க புடுங்கி அடிச்சிருக்கிறான். ரத்தம் கொட்டுது. நாங்கெல்லாம் போய் பார்த்து 1 வாரம் ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. ரத்தம் சிந்தினது அவன் தான். இன்னொரு கவுண்டர் விட்டு பையன் சத்தியமங்கலம் சுப்பிரமணியம், அவனுக்கு மூக்குல அடிச்சதே நான் தாங்கிறான் அந்த சாத்தூர் பையன். இந்த சர்க்கார் இந்த சட்டம் அங்க ஒண்ணும் செய்ய முடியல, அசம்பிளியில் நடந்ததுனால. ரத்தம் சிந்தனது நம்ம 2 பேரு. இவளுக்கு ஒரு ரத்தம் சிந்தகம் தான் இல்ல, ஓடுறான். அதுதான் உள்காயமாச்சு. இது தெரிஞ்சவன ராஜீவ்காந்தி இந்த கணக்கில் பார்த்து உடனே வயலாசில கூப்பிட்டு தினேஷ் சிங்கனை கூப்பிட்டு பூச்செண்டு வாங்கி கொண்ட கொடு ஆஸ்பத்திரியில். அடிபட்டவளுக்கு எவ்வளவு ஆர்லிசி வாங்கி கொடுப்பானு, ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பானு, பூச்செண்டு கொடுக்குறான். உடனே எல்லாம் ஈரப்பத்திரிகள் பூரா தாக்க போட்டாரா அடிச்சு டெலிவிஷன் காமிச்சு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணா. சீல 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 இழுத்தான். 25 நாள் இந்த அசம்பிளி முடிகிற வரைக்கும் அவன் தொகுதியை பத்தியே பேசுறான். அங்கிருந்து வருவானோ, வந்து உட்கார்ந்தவன சபாநாயகர் அந்த 25ஆம் தேதி அந்த சீல உட்காருங்கடா, நாங்கள் வெளிநடப்பு. உடனே குமரியான் அந்த சீல பெரியார் தான் சொல்லுவாரு, எந்த பிரச்சனையும் ஒரு 10 நாளைக்கு தான் நிக்கணும், பேசாம போறங்கடான்னு. 25 நாள் சீல சீல என்ன துறமுருகன் ஏந்திரிச்சு சபையில பேசும்போது நான் இருந்தேன். நான் 8வது இடத்துல இருக்கிறேன், நான் ஒண்ணுமே கிட்டே நெருங்கல, எங்க தலைவர் மேல அடிக்கும் போதெல்லாம் நான் ஒண்ணும் செய்யலன்னு இல்லையங்கிறான். இந்த பொன்னம்மான்னு ஒருத்தி காங்கிரஸ் கட்சிக்காரி ஒரு கிழவி, அவ பேரு பொன்னம்மா தான், நிலக்கோட்டை பொன்னம்மா. அவ சொல்றா, கருணாநிதி ஆட்சியில் எங்களை போல பெண்கள் வெளியில் நடமாட முடியாது போல இருக்குன்னு. அவ மேல நானே ஆசைப்பட மாட்டேன். கஷமோண்ட கலவி அவ சொல்றா, கருணாநிதி ஆட்சியில நாங்கெல்லாம் வெளியில போக முடியாது. உன்னை யாருடி இருப்பா?
உமாநாத் பாப்பா உமாநாத் சொல்றாங்க, அவங்க கொஞ்சம் செவத்தவங்க, அவங்க சொல்றாங்க நான் இருக்கிறேனே, பெண்கள் இருக்கிறேன், நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், துரமுருகன் தம்பி இழுக்கவே இல்லைங்குது. இவ சொல்றான் ஆஹா எங்களுக்கு எப்படி வெளியில போக முடியும்னு. நான் மேல உட்காந்து பாத்துக்கிறேன், உன்னை யாருடி என்ன டச், அவளை யாருமே இந்தியாவில டச் பண்ண மாட்டான். அவ சொல்லு எங்கள்டையும் சுப்பலட்சுமி ஜெகதீஷா இருக்குது, சர்குணா இருக்குது, காஞ்சனா காமனா, நல்ல பொண்ணெல்லாம் உட்கார்ந்து இருக்கு. பொம்பளை 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 இழுத்து விட்டான் துரமுருகன் இழுத்து விட்டான். அவன் 8வது இடத்துல உட்காந்து இருக்கான். அதாவது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தான், ஜெயலலிதாவுக்கு யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நடராஜன் போய் தான் பார்த்தது. இது என்ன திட்டம் போட்டா தெரியுங்களா? கோஷிமணி இழுத்தான்னு சொன்னா அசிங்கமா போடும், மற்றவங்க எல்லாம் இழுத்தான்னு சொன்னா என்னவோ போல போடும். பர்சனாலிட்டி உள்ளவனா நமக்கு கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். இவ அழகுக்கு துரமுருகனும் நல்ல பர்சனாலிட்டி உள்ளவன், சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். நாளைக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து வைக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு இப்ப கிராமங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, நீ சீலையை பிடிச்சி இழுத்தது வாசமா போட்டுது, அசம்பிளில செஞ்சுட்ட, அந்த பொம்பளைக்கும் ஒரு ஆசை வந்துட்டுது, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கடான்னு நாளைக்கு ராஜீவ்காந்தியும் கலைஞரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசி கல்யாணம் பண்றாப்புல இருந்தா பையன் பொருத்தமா இருக்கட்டும் தான் அவனை காமிச்சு விட்டது. இவ கலைஞர் வயசுக்கு இவள தாக்கு பிடிக்க முடியாது. பேராசிரியர் ரொம்ப தளர்ந்துட்டார், சாதிக்கு பார்த்தா ஆர்ட் பேஷண்ட், நாஞ்சிலாரு பழைய தெம்பெல்லாம் கிடையாது, கோஷிமணி ஆளு என்னவோ போல இருக்கிறான். அதான் பார்த்தா அதோ இருக்கான் பாரு அவன்.